பல்லாவரம் ஃபோக்கஸ் மென்ஸ்வேர் இப்போது மேடவாக்கத்திலும் ஓப்பனிங் ஆஃபர் டி-ஷர்ட் வெறும் 19, ஷர்ட்ஸ் 79 மற்றும் அனைத்து ஆடைகளும் 799க்குள் கிடைக்கும். What Vetrimaran sir was able to achieve in Vidudalai is phenomenal. Nobody thought that film would collect so much. I don't know whether even he would have thought. To have Suri sir on the role, Selva sir on the role, அவ்வளோ பெரிய படம் அந்த மாதிரியான ஒரு கான்டென்ட் டு டூ வெல் தியேட்ரிக்கலி இட்ஸ் நாட் ஜஸ்ட். Hello, Nelson Venkatesan. Welcome to Galatta Plus. Hi, my pleasure. So happy to meet you. So, இப்போ farhana is your latest film. அது வந்து இப்போ ஓடிடியில் ஓடிட்டு இருக்கு. அண்ட் அந்த படத்தில் வந்து லைக் மான்ஸ்டர், லைக் ஒரு நாள் கூத்து, இதுக்கு முன்னாடி வந்த உங்கள் படங்கள் கான்டென்ட் இஸ் வெரி யூனிக். டெல் மீ ஒன் திங், ஹவு டு யூ கெட் ஆர் இந்த 3 படங்களுக்கு how did you get the germ of the idea? And அது because they are so unique in how நாட் ஜஸ்ட் இதை சொல்கிற விஷயம் மட்டும் இல்லை, பட் நீங்கள் அப்ரோச் பண்ணுற விதமும் இட்ஸ் ஸோ யூனிக். ஸோ வேர் டு கெட் தி ஐடியா ஃபார் தீஸ் 2-3 ஃபில்ம்ஸ்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் அக்னாலேஜிங் திஸ். சி இந்த கல்மினேஷன் ப்ராசஸ் வந்து an idea is planted in your journey towards film making. ஸோ நம்ம பார்க்குறது எல்லாமே, நம்ம பார்க்குற மனிதர்கள், நம்ம வளர்ந்த சூழல், நம்ம படிக்கிற புக்கு, பார்க்குற படங்கள், சம்திங் த்ரோஸ் அ சீட். ஸோ அப்படி ரொம்ப நாள் முன்னாடி ஒரு விதைக்கப்பட்ட ஒரு சீடு தான் வந்து ஃபர்ஹானா. அப்போது மான்ஸ்டர் வந்து என் வீட்டில் நடந்துச்சு, ஒரு நாள் கூத்து என் ஃப்ரெண்ட்ஸை சுற்றி நடந்துச்சு. ஸோ த பேட்டர்ன் ஐ வுட் டிரைவ் இஸ் லைக் ஐ டிரைவ் ஸ்டோரிஸ் அண்ட் ஐடியாஸ் ஃப்ரம் வாட் ஐ சி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம் மேக்கர்ஸ். பட் த கான்ஷியஸ் எஃபர்ட்ஸ் டு ப்ரெசென்ட் இட் இன் அ பர்டிகுலர் வே வந்து அது ஒரு கிரியேட்டராக நான் எனக்கு கொடுத்துக்கிற சேலஞ்ச். சரி, நான் இந்த ஜானரை ஹேண்டில் பண்ணணும், இந்த ஜானரை ஹேண்டில் பண்ணணும், அப்புறம் இந்த மாதிரி ஒரு மூடில் இந்த படம் நான் பண்ணணும். ஐ சேலஞ்ச் மை செல்ஃப், நம்மளால் பண்ண முடியுமா? போன படத்தில் ஒரு ஜோன் அச்சீவ் பண்ணியிருக்கோம். தட் வில் பி அ மோர் கம்ஃபர்டபுள் ஜோன் ஃபார் மீ டு ரெப்ளிகேட் இன் மை நெக்ஸ்ட் ஃபிலிம். பட் ஐ ஃபீல் த சேலஞ்ச் வுட் பி லெஸர். ஸோ ஐ தாட் ஐ நீட் லிட்டில் மோர் சேலஞ்ச் டு எக்ஸ்ப்ளோர் அண்ட் அன்எக்ஸ்ப்ளோர் ஏரியாங்கிறது ஒரு கான்ஷியஸ் ப்ராசஸ். அண்ட் கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஆம்பிஷியஸாக இருக்கும். பட் மை இன்டென்ஷன் இஸ் ஐ எம் ரியலி இன்ஸ்பயர்ட் பை ஸ்பீல்பர்க் in the genre of films that a creator can explore. Right. So அது வந்து எனக்கு plays a huge part in. So ஒவ்வொரு வாட்டியும் வெவ்வேறு விதமா போறதுல எனக்கு I get a challenge, I get a high, I literally feel I don't know that gives me nightmares to go to that right before the shoot. Okay, நம்ம தெரியாத ஒரு உலகத்துக்குள்ள போறோம் அப்படின்னு. So that because நீங்க வந்து இப்போ ஒரு நாள் கூத்து டிராமா, மான்ஸ்டர் வந்து you could அந்த ஒரு எலி ப்ராப்ளம்ங்கிறது அது எந்த விதத்தில் வேணால் ப்ரெசென்ட் பண்ணலாம், பட் யூ ப்ரெசென்ட் இட் லைக் அ காமெடி. பட் ஃபர்ஹானா வந்து இட் இஸ் அபவுட் திஸ் முஸ்லிம் உமன் ஹூ இஸ் இன் அ வெரி பேட்ரியார்கல் ஹவுஸ் ஹோல்ட். பட் அவங்களுக்கு வந்து ஃபைனலாக வந்து அவங்களோட வேவ் லென்த்தில் பேசுகிற ஒரு ஆள் கிடைக்கும்போது அவங்களுக்கு எப்படி ஒரு மாதிரி ஒரு ஆல்மோஸ்ட் லைக் முன்னாடியில் பென் பால்ஸ் எழுதுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஓவர் த டெலிஃபோன் லைன் ஒரு பென் பால் மாதிரி அவங்க ஃபோன் பால் கிடைக்கிற மாதிரி ஒரு திங் which turns into a thriller, which again நீங்கள் வந்து அது டெலிகேட்டாக ட்ராமா மாதிரியே வச்சுருக்கலாம், பட் யூ டர்ன் தட் இன்டு த்ரில்லர். ஸோ நீங்கள் வந்து யூ கான்ஷியஸ்லி மோல்டிங் த மெட்டீரியல் இன்டு இதுதான் மெட்டீரியல், பட் இது ட்ராமா, இது த்ரில்லர், இது காமெடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. That's what you want to do in your career? No, not actually. I don't have such a clear demarcation line. இல்லை, இப்போ இந்த கதையை எடுக்கும்போது there is a story which I felt which was quite sensitive. And there is in the kada farhana. So there is a story which I felt quite sensitive and quite challenging and definitely to be explored space. Innor pakkom I had a backdrop which I felt would go well with the story. There will be a natural conflict அப்படின்லாம் தோணுச்சு. அப்புறம் அந்த backdrop is this? அந்த ஒரு ட்ரிப்ளிகன், ஒரு ஐசோஸ், ஒரு இஸ்லாமிக் பேக்ரவுண்ட், mother of 3, somebody who actually has a very good husband. The story would have been completely different if the character Karim is quite an arrogant and chauvinistic and bad husband. No, he's a very good guy. So இப்படி இருந்தோம் there is a space to tell the story ன்னு தோணுச்சு ஒன்று. இப்போ அந்த கதையை எடுக்கும்போது அப்போ அது நேச்சுரலாக வந்து இப்போ நம்ம லைஃப்பில் when something goes wrong we will have the seeds sowed even before it, but that moment when we realize it goes wrong, then only we're like, okay, oh shit, we made a mistake. ஸோ அந்த மாதிரி இந்த கதையை ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு முன்கூட்டியே இதை வந்து வேற ஒரு ஜான்ரா மொத்தமாகவே ஒரு த்ரில்லராக பண்ணியிருக்கலாம். We were very conscious and very particular that this is not actually a thriller, this is a drama and which has an elements of thriller அந்த மாதிரி. ஸோ நேச்சுரலாக ஒரே நாளில் அது தலைகீழாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. That you really enjoy, you derive so much pleasure out of it and suddenly it changes into something. So that has to be there organically அப்படின்னு. ஸோ அப்படி தான் இதோட ஜான்ரா அமைஞ்சது. எனக்கு டக்குன்னு ஆரம்பத்தில் இந்த படத்தை கேட்கும்போது என்ன ஜானர் சொன்ன ஒரு செகண்ட் நான் யோசித்தேன்.
ஏன்னா இதை நான் செகண்ட் ஹாஃபாக ஃபஸ்ட் ஹாஃபாக வச்சுட்டு அது அப்படியே நான் அங்கேருந்து ஒரு கதை சொல்லியிருக்க முடியும். பட் ஐ டென்ட் வாண்ட் டு சீட் தி ஆடியன்ஸ். ஸோ ஆர்கானிக்கலி இட் ஆக்சுவலி லேண்டட் இன் டு சம்திங் லைக் திஸ். ஸோ தி ஸ்டோரி ஆக்சுவலி ட்ரூ மீ டுவர்ட்ஸ் திஸ் அப்படின்னு நான் சொல்லணும். ஓகே. ஸோ நீங்கள் ஒரு நாள் கூத்தும் ஃப்ரம் த திங்ஸ் தட் ஹேப்பன் அரவுண்ட் மீ அப்படின்னு சொன்னீங்கல்ல, வாட் இஸ் தட் ஒன் திங் தட் செட் இதை நான் படமாக பண்ணணும்? ஃபரானா கேட்குறீங்க? ஒரு நாள் கூத்து. என் ஃப்ரெண்ட்ஸ், ஐ திங்க் இட் வாஸ் ஷார்ட் இன் 2015. ஸோ மோஸ்ட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் வேர் லுக்கிங் ஃபார் marriage prospects. So they went through this process of getting married. So I think that is the generation where it started speaking loud about treating marriage not so a very என்ன சொல்கிறது, the grand part of life. Okay, it's just marriage. நம்ம கம்மியாக செலவு பண்ணிக்கலாம், சிம்பிளாக கல்யாணம் பண்ணிக்கலாம். போய் என்னால் 10 பொண்ணுலாம் பார்க்க முடியாது, ஒரு வாட்டியும் போய் ஒரு பையன் முன்னாடி என்னால் ட்ரெஸ் பண்ணிட்டு நிற்க முடியாது, நான் இப்படி தான் வருவேன் அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸ் வந்து லவுடாக வெளியில் கேட்க ஆரம்பிச்சது அந்த சீசன் நான் நினைக்கிறேன், 2015, 2014. ஸோ எவ்ரிபடி வர் லைக் தே கெட்டிங் ஸோ டயர்ட் அண்ட் so much of panic about the process of meeting to go through this. இன்னொரு ஃபேமிலி, இன்னொரு பொண்ணு போய் நிற்கணும், அது இதுன்னு. சரி, அதுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷனும் அதெல்லாம் பண்ணியிருக்கு, பட் அவங்கள அதை பெரிய விஷயமா பார்க்கல. பட் இப்போ நம்ம படித்து ஐடியில் வேலை செய்கிற பையனுக்கு, இன்றைக்கி ப்ராக்ரெசிவாக ஐடியாஸ் பேசுகிற பையனுக்கு அது வந்து ஒரு பிரச்சனையாக இருந்தது. பெண்கள் சைட்லேயும் அந்த பிரச்சனை இருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் லைக், ஸோ தெர் இஸ் ஸோ மச் ப்ரெஷர் அண்ட் தெர் இஸ் லாட் ஆஃப் வயலன்ஸ் இன் சைட் தட் மேரேஜ்னு தோணுச்சு. நான் நிறைய இடத்துல கூட சொன்னேன், ரைட் ஆஃப்டர் ஒரு நாள் கூத்து ரிலீஸ். ஒரு பொண்ணை பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு மூஞ்சி நேரம் பார்த்துட்டு ஒரு பொண்ணை சொல்கிறது எவ்வளோ வயலண்ட்டாக இருக்குன்னு. How will it affect her? No, it can be for any other reason. And more than the compatibility, there are X number of reasons. அவங்க கொடுக்குற வரதட்சணை, காரு, வேலை, ஃபேமிலி, வீடு, அவ்வளோ பிரச்சனை இருக்குது இதெல்லாம். பட் அந்த பொண்ணை வேறு கொண்டு வந்து நிறுத்தணும். ஸோ தட் வாஸ் லைக் குவைட் வாட் இஸ் ஹார்ட் ஹிட்டிங் ஃபார் மீ, தோ வி ஹவ் சீன் இட். ஸோ அதை தான் அந்த மியா ஜார்ஜ் போர்ஷனில் வச்சுருப்போம். ஒரு வாட்டி அந்த பொண்ணு வந்து நிற்கும், பார்ப்பாங்க, போவாங்க. அந்த பொண்ணு வந்து எனக்கு மறுத்து போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ தட் ஹவ் ONK ஒரு நாள் கூத்து ஹேப்பன்ட். ரைட். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபரான் ஆல்சோ யூஆர் சேயிங் தட் உங்கள் சுற்றி நடந்த ஈவெண்ட்ஸ் பற்றி பேஸ் பண்ணது. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த முஸ்லீம் ஃபேமிலி, பட் இந்த செக்ஸ் சாட் அந்த ஐடியா எப்படி இந்த அட்மாஸ்பியருக்குள்ள ஃபிட் ஆச்சு? See, I've worked in call centers in my early days. Okay. Right done after sex college. chats? No, definitely not. Okay. Yeah, definitely not. It's a valid way of making a living. No, the point is I couldn't experience it னு சொல்றேன். It's not like அது தப்பு அப்படி கிடையாது, நாங்க ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லாங்க. ரொம்ப டெஃபினெட்லி நாட் என்னப்போ ஒரு மாதிரி ஐயோ என்ன போய் கேக்குறீங்களே அந்த மாதிரி. சே அப்படிலாம் கிடையாது. அதாவது இது நடந்தது, நான் வந்து கால் சென்டர்ல ஒர்க் பண்ணதுங்கிறது 2003-05. ஸோ எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு வாய்ப்பே அப்போ அமைய வாய்ப்பு இல்லை. ஸோ சும்மா சொல்லக்கூடாது நான் பண்ணிட்டேன் எனக்கு தெரியும் அப்படின்னு. அதை சொல்ல வந்தேன். I worked in call centers and there were at that point of time, and even now I guess you definitely keep getting messages saying that no, if you are alone and you talk and all that. But no, we know that quite a few foreign countries have proper lines where they encourage sex lonely chat. hearts அந்த மாதிரி நிறைய இருக்குது. யூஎஸ்ல இருக்குது, எனக்கு தெரிஞ்சு சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் கூட இருக்குது, இந்த பக்கம் யூரோப்பில் இருக்குது. ஸோ அது அந்த எக்ஸ்போஷர் இருக்குது. கால் சென்டர்ஸில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு கால் சென்டர் வச்சு ஒரு 10 கதை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ஒரு வித்தியாசமான அட்மாஸ்பியர். தேர் இஸ் அ நேஷனல் கால் சென்டர், தேர் இஸ் அன் இன்டர்நேஷனல் கால் சென்டர், தேர் இஸ் இன்பவுண்ட், அவுட்பவுண்ட் சப்போர்ட்ஸ். ஒரு கால் சென்டருக்கு கால் பண்ணுற கஸ்டமரோட சைக்காலஜி வித்தியாசமாக இருக்கும். சப்போர்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு பொறுமை வேணும், சேல்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அக்ரெஷன் வேணும். அந்த மாதிரி ஒரு என்வாயர்மெண்ட்டில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வச்சு நான் கதை பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஆப்வியஸ்லி அதை பார்த்து அனுபவிச்சிருக்கேன். அந்த மாதிரி கால் சென்டர்ஸில் வேறு பர்பஸ்க்காகவும் என்கேஜ் பண்ணுவாங்க. இப்போ சடனாக வந்து ஒரு கார் லான்ச் பண்ணுறாங்க, எங்களுக்கு வந்து ஒரு 1000 கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து இந்தியா ஃபுல்லாக ஒரு டெஸ்ட் ட்ரைவ் புக் பண்ணி கொடுங்க அப்படின்னா டேட்டா பேஸ் இருக்கும் கால் சென்டரில். ஸோ தே கேன் டூ இட். ஸோ அப்படி இருக்கும்போது இட் கம்ஸ் அண்டர் வேல்யூ ஆடட் சர்வீசஸ். நம்ம ஊரில் இந்த பர்டிகுலர் நம்பரில் தேர் வாஸ் அ சாட் சர்வீஸ் in 2011-10 I guess, in the same number there was a chat service. I don't know which operator had. It was a value added services. இந்த படத்துக்கு நாங்கள் அதை கூட டைட்டிலாக வைக்கலாம்னு யோசிச்சோம், வேல்யூ ஆடட் சர்வீஸ் வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் வாஸ் தேர் அண்ட் ஐ ஆக்சுவலி ட்ரைட் காலிங் தட் நம்பர். ஸோ அதுவும் ஃப்ரெண்ட்ஷிப் சேட் தான் பேசுவாங்க. பட் தட் வாஸ் ஆக்சுவலி நாட் ஆக்சுவலி ஒரு செக்ஸ் சேட் மாதிரி இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப் சேட்டாக தான் ஸ்ட்ரிக்டாக வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு கூட கற்பனை வந்து இப்போ இந்த அரேனால நம்ம ஒரு இந்த பவுண்டரிஸை தூக்கிட்டா எப்படி இருக்கும், நீ எதுவும் பேச தேவையில்ல, ஆனால் அவன் என்ன வேணா பேசலாம் தான் உண்மை கூட. இது எதோட ரெப்ளிகா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி போய் யூடியூப் கீழே நம்ம பார்க்குற கமெண்ட்ஸு, அப்புறம் ட்விட்டர், இன்ஸ்டா, அந்த சோஷியல் மீடியாவில் முகம் ஒருத்தனுக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லைனா அவன் எப்படி பேசுவான், சுயரூபம் அவனுக்கு என்ன, ஆண்களுக்கு ஒரு பெண் குரல் கிட்ட இருந்து என்ன தேவை, முகத்தை காட்ட அவனுக்கு தேவை இல்லைன்னா என்ன மாதிரி முகம் வெளில வரும் அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதை இன்னும் கூட நம்ம நிறைய பேசியிருக்க முடியும், பட் இந்த கதைக்குள்ளே எங்களால் இவ்வளோ தான் சொல்ல முடிஞ்சது. ஸோ அதான் சொல்லுவேன், மனுஷனுக்கு முகம் மட்டும் இல்லைன்னு அப்படின்னு சொல்லுவார் இந்த தயா கேரக்டர். முகம் வந்து சும்மா ஒரு இது மாதிரி தான், அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ அந்த இப்போ யூடியூப் கமெண்ட்டில் முகம் தெரியாத போது ஒரு வன்மம் வரும், கொச்சை வரும், எல்லாமே வரும். ஸோ அதை தான் நான் வந்து ஒரு ஆடியோ வடிவத்தில் காமிச்சா எப்படி இருக்கும்
அப்படின்னு பார்த்தது. ரைட். ஆக்சுவலி அது ஒர்க்ஸ் போத் வேஸ். பிகாஸ் இப்போ ஃபரானாக்கும், தட் இஸ் த ஐஸ்வர்யா ராஜேஷ் கேரக்டர், அவங்களுக்கும் அவங்க இந்த ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட பேசுகிற விஷயம்லாம் வீட்லேயும் பேசலாம். பிகாஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஹஸ்பண்டும் ரொம்ப நல்லவர் தான். பட் அவருக்கு ஒரு ஃபேஸ் இருக்குது. ஷீ ஆல்சோ ஹேஸ் அ ஃபேஸ் தட் நான் இந்த வீட்டில் ஒரு ஒய்ஃப், ஒரு மாட்டு பொண்ணு, நான் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஒரு சோஷியல் ரோல் இருக்குல்ல. ஆனால் அந்த ரோல் கட் ஆகிட்டு ஒரு 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 முகம் இல்லாத ஒரு ஒரு ஆண் அந்த அந்த ஃபோனோட எண்டில் வரும்போது அவளுக்கும் அந்த பேரியர் உடையுது இல்லை மனசில். தட்ஸ் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டிங். இட்ஸ் நாட் ஜஸ்ட் இந்த கால் பண்ணுறவர் மட்டும் இல்லை, இவங்க கால் எடுக்கிறவங்களுக்கும் she doesn't have to reveal her identity. she doesn't have to reveal her. அந்த முகம் தெரியாம, Very true, of course she is able to be non conservative in a way that அவங்க வீட்டில் எப்படி இருக்க முடியாதோ அப்படியெல்லாம் வந்து இங்கே இருக்க முடியும். அதுக்கு மேஜர் ரீசன் வந்து she doesn't have to tell her name, doesn't have to tell her identity, and she can also call that's my job. Right. I'm just doing my job. Yeah. So அந்த ஸ்பேஸ் வந்து அந்த கேரக்டருக்கு அதில் right. And one of the things that I really liked about the movie is நீங்கள் வந்து you didn't judge. Like it was a very like ஐயோ நீ லைக் ஐம் சேயிங் ஒரு தேர்ட் கேரக்டரை வச்சுட்டு ஒரு ஒரு சொசைட்டி ரெப்ரசன்டேட்டிவ் வச்சுட்டு எப்படி நீ இந்த மாதிரிலாம் பண்ண முடியும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் லைக் யூ ஷோ த ஹஸ்பண்ட் பட் அட் த சேம் டைம் யூ கைண்ட் ஆஃப் கேரி திஸ் த்ரூ. மேபி த ஜட்மெண்ட் கம்ஸ் இன் த வே த செகண்ட் ஹாஃப் பிளேஸ் அவுட் அ லிட்டில், சேயிங் தட் ஓகே நீ கொஞ்சம் நெருப்போட விளையாடுற, அதனால கொஞ்சம் உனக்கு சூடு போடும் அந்த அந்த லெவலில் இருக்கே தவிர நீங்கள் அட்லீஸ்ட் வேர்ட்ஸ் வழியா யூ டோன்ட் ஜட்ஜ். தட் வாஸ் வெரி நைஸ் அபவுட் திஸ். Thank you. The writers, myself, Shankar Das and Ranjit Ravindran, this script was quite absorbing for us from all the scripts that we have done so far. That's because we are fighting with a lot of things: taboo, stigma, men versus women, other religions versus Islam, அப்புறம் mom versus a single woman. So we were fighting too many taboos and morals. So we spent a lot of time to get this comment right after the film that we really don't want to judge. We want to treat them as, you put them in a society, you put a human being there, we just want to see how he or she will react. ஸோ அதுக்கு நிறைய எஃபர்ட் போச்சு. ரைட்டர்ஸ்க்கு நான் முழு கிரெடிட் கொடுக்கணும். அப்புறம் இந்த படத்தோட டிஸ்கஷனில் என்னோட கோ டைரக்டர் நாகராஜன், அப்புறம் இன்னொரு சந்துருன்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து we literally fought, and I ran through this with so many women friends of mine and got a lot of inputs because we are so conditioned that நம்ம போகிற போக்கில் ஒன்று பண்ணுவோம், அதை நம்ம இன்டென்ஷனலாக பண்ணியிருக்க மாட்டோம். பட் அதை திரும்பி பார்க்கும்போது ஐயோ இல்லை இந்த கான்டெக்ட்ஸில் இது தப்பு இல்லை, நான் இது சொல்ல வரலையே, நானே இது இல்லையே அப்படின்னு தோணும். அதை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக நாங்கள் இதில் அணுக வேண்டியிருந்துச்சு. உண்மையிலே கத்தி மேலே நடக்கிற மாதிரி இருந்துச்சு. ஐ ஃபெல்ட் ஆஃப்டர் த ரிலீஸ் ஆஃப் த மூவி தட் ஐ வாஸ் ஃபைட்டிங் டூ மெனி பேட்டில்ஸ் இன் ஒன் ஃபிலிம். இதில் கொஞ்சம் குறைச்சிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. பட் ஐம் கிளாட் தட் நோ இட் வாஸ் தட் வி வாண்டட் டு ஷோ, we just want to show it. We just don't want to know like package it and give it to it. That was I think இந்த மாதிரி கதைகள், மற்ற கதைகளை விட இந்த மாதிரி ஒரு கேரக்டருடைய, இந்த மாரலுடைய, வேல்யூ சிஸ்டமுடைய கதைகளுக்கு வந்து அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரைட். சி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுக்கும்போது லெட்ஸ் நாட் டாக் அபவுட் ஃபரானா, ஐம் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் ஃபரானா மாதிரியான படங்கள். தமிழ் சொசைட்டி இஸ் a very patriarchal society. இது வந்து Thank you for saying it, Lord. Thank you for saying it, Lord. I think we should keep telling it. But it is. Yeah. So it is a patriarchal society. So இந்த மாதிரி ஒரு சொசைட்டில that patriarchy வந்து அந்த conditioning வந்து womenக்கும் இருக்கு. Like so அந்த it seeps from the men and goes into the women also. That is இதெல்லாம் பொண்ணுங்க பண்ணா தப்பு, இதெல்லாம் வந்து kind of a thing. So நீங்க இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுக்கும்போது again I'm not talking about Farhana alone, about the thing. Is there உங்க மைண்டுக்கு பின்னாடி எனிவே ஒரு ஆடியன்ஸுக்கு போய் சேர வேண்டிய படம், எனி ஃபில்ம் யூ மேக் இட் ஃபார் அன் ஆடியன்ஸ், ஈவன் தோ யூ மே சே தட் முதல் ஆடியன்ஸ் நான் தான், முதல்ல எனக்கு வந்து பிடிக்கணும் அதெல்லாம் சொன்னால் கூட அல்டிமேட்லி இட் ஷுட் கோ அண்ட் சிட் வித் அன் ஆடியன்ஸில். டஸ் தட் கிரியேட் அ கைண்ட் ஆஃப் டென்ஷன் அஸ் டு இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறோம், இது வந்து இந்த மாதிரி ஒரு சொசைட்டிக்கு போகுது, உமன் என்ட்ரிங் அ ஸ்லைட்லி செக்ஷுவல் ஜோன், அவ ஹஸ்பண்ட் இருக்கா ஆனால் வேற ஒருத்தனோட பேசுகிறா, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது டு யூ திங்க் தட் இல்லை இப்போ நம்மலாம் மாறிட்டோம், ஸோ இப்போ இந்த மாதிரிலாம் படம் எடுக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஒரு மனசை தேத்திப்பீங்களா? இல்லை will you just say well we are still very patriarchal, so இது கொஞ்சம் ரிஸ்க் தான், அந்த மாதிரி ஒரு? The question had the answer. You were fine when we were narrating the whole thing, but the மாறிட்டுன்னு சொன்னபோது நீங்களே சிரிச்சிங்க இல்லையா? ஸோ அதான் ஆக்சுவலாக என்ன பிரச்சனைனா டெஃபினட்டாக இருக்குது, பயம் இருக்குது, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் அ ஃபிலிம் doesn't get made on its own. We need money to make that film. Glad, happy, lucky that I got a producer like S.R. Prabhu and Dreamore Pictures and S.R. Prakash Babu. So they believed in, to be very honest, they believed in this content more than me. This was not my immediate film after Monster. We were working on so many things. So they believed in this content more than me. And they could have actually pushed me or made this a more, என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஒரு
ஒரு பேலன்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ்டான ப்ராடக்டாக இல்லை இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த பேட்ரியார்க்கியை சப்போர்ட் பண்ண மாட்டோம் பட் வில் ஹைட் பிஹைண்ட் இட் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு அவங்க வந்து கொடுக்கல. தே ஜஸ்ட் கேவ் மீ த ஸ்பேஸ். இன்னும் அடுத்த கொஸ்டின் வந்து த சென்சார் போர்ட் வாஸ் குவைட் அப்ரிஷியேட் த ஹோல் திங். ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ். ஸோ அவங்க இல்லை இதில் இந்த ஒரு 10-12 நிமிஷம் தவிர இது ஆக்சுவலாக எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்க. அதுவுமே வந்து நீங்கள் ரொம்ப கண்ணியமாக ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. தட் வாஸ் குவைட் சாட்டிஸ்ஃபேக்டரி. பட் கமிங் பேக் டு த பாயிண்ட், என்ன பிரச்சனைனா நம்ம ஊரில் விமன் போதுமான அளவுக்கு பேசுகிற ஸ்பேஸுக்கு வந்துட்டோம். There are a lot of content that is being pumped into the market, quoting that it is a women-centric content to an extent where it is actually getting too much these days. But still touching sex or anything, அது வந்து இன்னும் நமக்கு வந்து ஒரு தயக்கம் இருக்குது பேசுகிறதுல. We just starting I guess. Because still அது வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்னு எடுத்தோம்னா அதில் நம்ம செக்ஸை தவிர்த்துட்டு அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் மற்ற விஷயங்களை மட்டும் பேசுறது வந்து ஓகே பேசலாம். பட் அதுக்காக இது நீங்கள் தவிர்த்துட்டு தான் பேசுகிறீங்க. அதை ஒரு லவ்வை பற்றி சொல்லும் போதோ இல்லை வந்து ஒரு ஃபிளிங்கை பற்றி சொல்லும் போதோ இல்லை வந்து ஒரு எதை பற்றி சொன்னாலுமே சரி, எனி கைண்ட் ஆஃப் அன் ஈக்குவேஷன் அதர் தன் ஃப்ரெண்ட்ஷிப் பிட்வீன் ஈவன் ஃப்ரெண்ட்ஷிப்பே வந்து இப்போது அதுவும் டச் ஆகிடுது அந்த மாதிரி. ஸோ செக்ஸை பற்றி பேசல நமக்கு நிறைய தயக்கம் இருக்குது, எஸ்பெஷலி அ உமன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். But that is why I would say something like a love stories which has come and it is just thrashing everything. It's like it has to be celebrated, especially Konkana Sen Sharma's episode. Yeah. So to go to that point, a Tamil cinema, to go to that point, I think we have still a very long way to go. So to your question, yes, நிறைய பயம் இருக்குது, தயக்கம் இருக்குது. தேவையா அப்படிங்கிற கேள்வியை வந்து நிறைய பேர் இந்த படம் எடுத்துகிட்டு முதல்ல வந்து யூ ஆர் டச்சிங் அ சென்சிட்டிவ் பேக்ட்ராப், தென் யூ ஆர் டச்சிங் விமன், தென் யூ ஆர் டச்சிங் சென்சுவாலிட்டி அண்ட் செக்ஸ், இதெல்லாம் தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. தெரியல. ஆஸ் அ கிரியேட்டர் எனக்கு வந்து டெஃபினட்டாக தேவைன்னு சொல்லுவேன். பட் when I look into the economics of it, the business of it, maybe இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் கிடச்சிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் I think we should go there very soon. We should do a love stories which is equally good, right, with 3 fabulous women, Konkana and Tilottama and Rasika Dugal. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம போகிறதுக்கு ரொம்ப பெரிய தூரம் போக வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். ரைட், பிகாஸ் நான் சம்டைம்ஸ் ஐ திங்க் தட் 1970-71 பாலச்சந்தர் மேர் அரங்கேற்றம், வேர் ஒரு தமிழ் பிராமின் ஃபேமிலிலேருந்து ஒரு பொண்ணு வந்து ஷி பிகம்ஸ் அ செக்ஸ் ஒர்க்கர் அண்ட் பிகாஸ் ஆஃப் குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரிலாம் வாட் எவர் இட் இஸ். பட் அந்த காலத்தில் வந்து ஐ மீன் இட் வாஸ் maybe it did not become a blockbuster, but the cost of production was so low that எல்லா படமும் எடுக்க முடியும், லைக் பண்ணிருக்க முடியும், because there was no எல்லா படமும் ஒரு மினிமம் பட்ஜெட்ல தான் they made. so அது ஒரு படம் வந்து 2-3 வாரம் ஓடினாலே இது. but today when you look back at that movie, you feel it's so exactly for this culture it is so like such a bold movie to make, because அவ செக்ஸ் ஒர்க் பண்ணிட்டு அவ பிராமின் ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடைசி இட்ஸ் லைக் how did that movie even come out? இப்போ எடுக்க முடியுமான்னு தெரியல. Yeah, இப்போ எடுக்க முடியுமா? Okay, I was amazed. See, I'm a big fan of Balachandar. I thanked him in my very first film. I thanked a bunch of directors. I thanked Balachandar and I've thanked Selva Rangan also. I find both of them like very important for the society, because like you said, when Balachandar is like ஒரு protagonist, ஒரு female சென்ட்ரிக் ஃபிலிமில் ஒரு லேடி போல்டாக ஐ ஹாவ் டு டூ திஸ் ஃபார் மை ஃபேமிலி அப்படின்னு சொல்லி அவர் எப்படி வந்து கன்சர்வேட்டிவ் ஃபேமிலியில் எப்படி எடுத்தார்னு எனக்கு தெரியல. ஐ வாஸ் ஜஸ்ட் ஒண்டரிங் ஹவு மச் ஃபிளாக் தட் ஹி வுட் ஹவ் ஃபேஸ்ட் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். ஒன்று, ஏன்னா இங்கே ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. சி ஒரு பெரிய ஆடியன்ஸில், அதாவது ஒரு பெரிய தியேட்டரில் இந்த கண்டென்ட்டை பார்க்கும்போது ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு இருக்குது கலெக்டிவாக பார்க்கும்போது. வேறஸ் இன்னைக்கு நம்ம ஒரு பர்சனல் டிவைஸில் வந்து இந்த சென்சிட்டிவ் கண்டென்ட் இன்னும் கம்ஃபர்டபுளாக பார்ப்போம். We don't want people to judge us in a big auditorium about how I react to scene. I might like it, but I'll still be bothered about what the person sitting at my back and thinking. அந்த பிரச்சனை உனக்கு இருக்குது. அதை தாண்டி கமிங் பேக் டு பாலசன் செல்வராங் சார் ஏன் கொடுத்துருக்கேன், இப்போ 7G ரெயின்போ காலனியில் வந்து ஐ ஃபீல் லைக் டூயிங் இட். எந்த பொண்ணு வந்து தமிழ் சினிமாவில் கடைசியில் அப்படி ஒரு டைலாக் சொல்லிச்சு, அது வந்து ஐ ஃபெல்ட் ஈக்குவலி. ஸோ இதை வந்து இந்த மாதிரி இன்டர்வெல்ல தான் 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நம்ம அதுலேருந்து ஜஸ்ட் gradually going up. No, I think Selva Rangan is really important figure in Tamil cinema, because அவர் வந்து he finally said that it is okay to have hormones. It everybody has hormones. இந்த மாதிரி பிஹேவ் பண்ணா தப்பு இல்லை. அது வந்து அது எப்படி ஹேண்டில் பண்றோங்கிறது தான் ஒரு இது. பட் he went into that zone where he treated sex as a completely normal thing. எனக்கு அது வந்து I think he is a very important creator. He led that path about characters being characters. Yeah. Emotions are emotions. Yeah. And it is same on either sides. Right. And there are hundreds of films that came after that. Likewise for Balachandar. Like Sindhu Bhairavi is as good as a film
as any other film that handles emotions and the sensitivity of it. And it is portrayed so aesthetically, engagingly, and still entertainingly with such a music and character and all that. So that's how the life is, right? It's just a reflection of the society. மற்ற படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா it is no way in reflection of the society. Hero is always good, never done. Heroine is always good. Appa is good. Everybody is good, except that poor one villain who comes and fights everybody. அவனுக்கிட்டே நல்ல குவாலிட்டிஸ் இருக்கும், அவனே நல்லவன் தான், ஆனால் அவனுக்குள்ள வந்து இந்த விஷயங்களை மட்டும் காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதை தாண்டி இந்த பாத் பிரேக்கிங்கிற வார்த்தை உருவாகிறதே வந்து இந்த மாதிரி தான். பட் ஐ எம் அமேஸ்ட் வித் பாலச்சந்தர் சார், த கைண்ட் ஆஃப் சப்ஜெக்ட். சரி, தோ செல்வராகவன் சார் நமக்கு ரிலேட்டிவாக நமக்கு ரீசெண்டாக இருந்தாலும் எனக்கு அந்த பீரியட் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியும். தப்பு தாளங்கள் அகைன் இமேஜின் ஒரு செக்ஸ் ஒர்க்கை பற்றின ஒரு படம், இமேஜின் என்னால் இமேஜின் பண்ணவே பார்க்க முடியல. த கைண்ட் ஆஃப் டாபிக்ஸ் தட் ஹி எக்ஸ்ப்ளோர்ட். எனக்கு நம்ம கார்ட்டூனிஸ்ட் மதன் சொன்னார் ஒரு நாள் குத்து பார்த்துட்டு, இட் ஹேஸ் அ வெரி பாலச்சந்தர் டச். சார் இட்ஸ் டூ பிக் அ வேர்ட் அப்படின்னு. இல்லை 3 பொண்ணுங்க 3 கதை, அது வந்து இட் ஹேஸ் தட் எலமெண்ட் அப்படின்னாரு. So it's again in another interview I get that Balachandar connection. I feel blessed and I'm really happy to like what to say, be in this, that in the centenary where he also worked in this industry, and maybe he's dropped something and we are picking it from there. Sure, but அதே வந்து ஒரு I'm going to put a twist on that question. இப்போ பாலச்சந்தர் வந்து அவர் ஒர்க் பண்ண டைம் பீரியட் வந்து ஒரு படம் பார்க்கணும்னா நம்ம தியேட்டருக்கு தான் போகணும். ஸோ ஒரு there was no TV, maybe okay 80sல டிவி வந்தது, பட் I'm talking about his prime period of அந்த தப்பு தாளங்கள் நம்ம பேசின படம் அரங்கேற்றம் எல்லாமே 70s. ஸோ டிவி ஐ மீன் ஒரு படம் பார்க்கணும்னா only way to watch it is theater because there's nothing else. ஸோ ஒரு மினிமம் க்ரௌட் வந்து போய் பார்த்துருவாங்க. ஸோ there is that அந்த மினிமம் ஆடியன்ஸ் வந்து போய் பார்த்துருவாங்க. ஸோ பட் இப்போ வந்துட்டு we have reached a situation, at least when you talk to certain distributors, when you talk to certain producers, they all want young love story or young thriller story or like you know, like there are certain things where எது வந்து யூத்துக்கு பிடிக்கும் அது வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு கைண்ட் ஆஃப் திங். நீங்கள் அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூத்து, ஃபரானா, மேபி மான்ஸ்டர் கட் இஸ் கைண்ட் ஆஃப் கேன் get into that youth bracket or whatever it is. பட் இந்த 2 படமுமே they are actually not films that can be made today very easily. Because I'm talking about இப்போ வந்து ஒரு film நீங்கள் ஐடியேட் பண்ணீங்கன்னா will you be able to make a film like ஒரு நாள் கூத்து or ஃபரானா? Because ஃபரானா கூட கொஞ்ச நாள் முன்னாடி ஆரம்பிச்ச படம். It's not like இப்போ ஆரம்பிச்சு இப்போ முடிச்ச படம். I'm talking about post like COVID, how the audience has going to change and all that, emergence of OTT, all that. See, a very important question I would say. A lot of things are happening in the post-COVID scenario, and the advent of OTTs, and they have a lot of authority in designing a content these days. The size of the film, all the pan-Indian films. OTT has a lot of authority in designing films today. எப்படி சொல்றீங்க? பல விதத்தில். இப்போ இன்னைக்கு ஒரு படத்தோடைய பிஸ்னஸ் வந்து theatrical, non-theatrical is the major division. Right. So இப்போ non-theatrically what would be the size of the film is actually the size of the film these days. Right. Because the theatrical is just an addition it's to very it. little. Yeah. So அப்போ non-theatrical revenue majority revenue comes from OTT, and very few satellite ஓட ஷேர் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ அப்போ இந்த ஓடிடி வந்து இந்த மார்க்கெட்டை எப்படி பார்க்குது, ஓடிடி வந்து இந்த மார்க்கெட்டில் என்ன தேடுது, ஓடிடி வந்து மார்க்கெட்டில் என்ன இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்குங்கிறத பொறுத்து தான் எதை வாங்குறாங்க, அதை பொறுத்து தான் இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் பல படங்கள் டிசைன் ஆகுது. எஸ்பெஷலி ஸ்மால், மிட் சைஸ் அண்ட் ரீசனபிளி பிக் ஃபிலிம்ஸ். இப்போ ஸ்டார்ஸோட ஃபிலிம்ஸ் வந்து த கேம்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், பட் ஸ்டில் ஈவன் தட் the size of the film is actually determined by how much money OTT can pull in. There are a lot of big size films which is recent blockbusters or the films that are being started in the next few months. The OTT ode and the pie towards the revenue is like really huge. So they take a huge they play a huge role in deciding a content. இப்போ நீங்க வந்து ஸ்டார் படத்தை பத்தி பேசுறீங்களா இல்ல ஜெனரலாவே பேசுறீங்களா? ஜெனரலாவே அதுல ஸ்டார் படத்துக்கு கொஞ்சம் தியேட்ரிக்கலி there is a relief, பட் அதுவுமே வந்து அந்த சைஸுக்கு வந்து தியேட்ரிக்கலால பெருசா கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. ஸ்டில் தேர் ஆல்சோ டெபெண்டன்ட், நான் சொல்கிறேன், நாட் லைக் அ ஸ்மால் ஆர் அ மிட் சைஸ் ஃபிலிம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது நோ தெர் இஸ் அ கிளியர் லைன் பிட்வீன் வாட் இஸ் அன் ஓடிடி கான்டென்ட், வாட் இஸ் அ தியேட்டர் கான்டென்ட். இது வந்து ஐ திங்க் இட் இஸ் நாட் ஈவன் பிஃபோர் கோவிட். ஐ திங்க் இட்ஸ் ஆஃப்டர் கோவிட் வேர் the OTTs literally got the taste of what could be the size of this market and where is this market heading. And I still feel we are in the beginning of the curve. Still a long way to go. When it penetrates deep into tier 2, tier 3 markets, it becomes really huge. India is such a market. So OTT will decide what is going to be. They're already deciding.
They're already deciding. I think even in one of the interviews, Prithviraj said OTT wants to have a pan-Indian film, bring that star, bring this star, bring this star. So that is there. So no complaints because that is their business strategy. It might work, it might not work. That is a different story. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இன்னைக்கு இந்த ஃபரானா ஒரு ட்ரெய்லர் பார்த்துட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து என்ன சார் அவள் என்ன ஏதாவது தப்பு பண்ணிடுவாளா அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனையாக தான். ஸோ எதை வந்து தியேட்டரில் பார்க்குறதுக்கு வீட்டிலேருந்து கிளம்பி 400 பாப்கார்ன் 300 டிக்கெட்டை பார்த்து கிளம்பி வருவானா, வாரத்தில் அவனால் 2 படம் 2-3 பேர் பார்த்தாலே 3000 4000 செலவு. ஸோ அவன் வந்து வருவானா தேட்டருக்கு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அவனுக்கு தேட்டருக்கு வர வைக்கிறதுக்கு பிக் ஸ்க்ரீனில் அவனை எக்ஸைட் பண்ண வேண்டியிருக்கு அதிகமாக. இப்போது ஃபரானா மாதிரியான ஒரு படமோ இல்லை வந்து மான்ஸ்டர் ஆல்சோ லைக் தட். இப்போ ஒரு நாள் கூத்து வந்து அன்னைக்கு தேட்டரில் தான் வந்துச்சு, இட் டிட் ரீசனபிளி வெல். பட் இன்னைக்கு அது ஒரு தேட்டர் படமாக டெஃபினட்டாக வந்து நோ ப்ரொடியூசர் வுட் பி ஓப்பன் ஃபார் இட். பட் the films that are quite successful this year, let it be Dada, let it be Ayodhi, or let it be Good Night for that matter, all small films. Actually, Porthoril. Actually, they are not typical your big screen films. If it goes by this classification. இல்லை பெரிய படம்னா இப்படி தான் இருக்கும், இதுதான் தேட்டரில் ஓடும்னா ஆக்சுவலாக கிடையாது. 4 படம் நல்லா எடுத்திருந்தாங்க. ஐ திங்க் 4 படமே வந்து காட் குட் ரிசப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸ்மால் ஃபிலிம் சைஸஸ்னு பார்க்கும்போது. ஸோ ஆக்சுவலி ஃப்ரம் அன் ஆடியன்ஸஸ் பெர்ஸ்பெக்டிவ் none of this matters. ஏன்னா இப்போது மான்ஸ்டர் மாதிரி ஒரு படம் நான் பண்ணும்பொழுது they were all pushing me to do a thriller. ஆனால் இந்த வருஷம் எனக்கு ஃபோன் பண்ணுற பல ப்ரொடியூசர்ஸ் வந்து they want to do a film like Monster. But the point is Monster also worked and Good Night also works. So it's all about the content and how it is. But like you said, there is a strong reservation among the producers and the distributors and the OTT players about how they want to pursue a particular cinematic content these days. And we are going to a different arena. In a matter of 2-3 years, I think we'll settle down in this, how to survive in this environment. ஓகே இப்போ ஓடிடி இவ்வளோ வந்துருச்சு, இந்த கதை இப்படி ஓடிடி சைஸ் இது தேட்டரில் இவ்வளோ அப்படிங்கிறத செட்டில் ஆகிறதுக்கு இன்னொரு 2-3 years ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஒரு புதுசாக வர்ற டைரக்டர்ஸ்க்கு நிறைய கன்ஃபியூஷன் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணால் சேஃப்னு யோசிக்கலாம். ஆனால் இன்றைக்கி சின்ன பட்ஜெட்டில் பண்ணுற படங்களை வந்து பெருசாக ஓடிடிகள் வந்து மதிக்கிறது இல்லை. அன்லெஸ் they have very little purse in their money, they can't buy a big film, so they can accommodate the small film. அப்படி இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வர வாய்ப்பு இருக்குது. And that is where the role of a producer becomes very important. Because producer in our scenario is not just a person who just throws money. Producer is also the person who shares that vision with the director to see this content in big screen. இப்போ குட் நைட் எடுத்துக்கலாம். இந்த ப்ரொடியூசர் கூட pushed it and said let's go for an OTT release. அப்சல்யூட்லி ரீசனபிள் பிஸ்னஸ் டாக்டிக்ஸ் பிரகாரம் ஓகே சொல்லியிருப்பாங்க. அவங்க ட்ரை பண்ணாங்களா இல்லைன்னு கூட தெரியல. இட் would have been a very fair move. They will definitely got their money back. The results would have been the same. Everything would have been fine. But it still fetched that little reasonable profit in theatrical release. So that again goes to the producer's vision. So that's why producer's role has become very vital. Because an OTT platform can never be a producer. An OTT platform can never be, they can never share a vision with the director. அது போகணுன்னா அதுக்கு நம்ம இன்னும் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ தான் நம்ம வந்து ஓடிடி ப்ரீட் ஆஃப் டேலண்ட்ஸே நம்ம மார்க்கெட்டில் இப்போ தான் வந்து உருவாக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு இப்போ தான் ஆக்சுவலாக நம்மளோட சேர்ந்து சினிமா கற்றுட்டு இருக்காங்க, நம்ம ஓடிடியை கற்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ இட் இஸ் லைக் லாட் ஆஃப் திங்ஸ். ஒரு ரீசனை ரூல் அவுட் பண்ண முடியாது, ஒரு விஷயத்தை காரணம்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு மாதிரி என்டையர் இண்டஸ்ட்ரி இஸ் எவால்விங் அண்ட் வி ஆர் இன் த மிக்ஸ் ஆஃப் திங்ஸ். ஸோ இதில் நீங்கள் வந்து கரெக்டான மென்டர் கைடு கிட்ட வந்து ஃபீட்பேக் எடுத்துட்டு உங்களோட இன்ஸ்டிங்க்டை ட்ரஸ்ட் பண்ணி பர்சியூ பண்ணி இது பண்ணணும்னு போகிறது தான் பெஸ்ட் சாய்ஸ். இப்போ வந்து ஒன் ஆஃப் த மாடல்ஸ் ஆஃப் ஓடிடி இஸ் தே ஹாவ் இந்த ஸ்டார்ஸ்லாம் சேலபிள். ஸோ இவங்க படம் அனௌன்ஸ் பண்ண உடனே நான் வாங்கிடுவேன். இந்த ஸ்டார்ஸ்லாம் சேலபிள் இல்லை, ஸோ முதல்ல தேட்டரில் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு நான் வாங்குறேன். அந்த மாதிரி ஒரு மாடல் இருக்குது. ஸோ இனிமேல் நீங்கள் வந்து பண்ண போகிற படங்கள் நீங்கன்னு சொல்ல எனி டைரக்டர், இஸ் தேர் கோயிங் டு பி an extra reliance on the stars that the OTT have said இவங்களுக்கு நாங்கள் வந்து கன்சிடர் பண்ணுவோம்? It is already there ஒன்று, and it is also quite dangerous I would say, because an OTT platform which is like what to say, an exhibition model like a theater, technically speaking it is less expensive. For example, let's say we stream 200 Tamil films and South India எடுத்துப்போமே, we stream close to 1000 films னு வச்சுப்போம் ஒரு வருஷத்துக்கு. The cost of operation blah 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 for that is actually very very less when compared to a theater. So அப்படி இருக்கும்போது they can actually promote good content and they can actually bring out these things whatever we have been talking about. The couple of episodes in Modern Love, I don't know, it could have never made a film.
பாரதிராஜா சாரோட அந்த கதை, அதுக்கப்புறம் தியாகராஜன் குமாராஜோட கதை, அதை வந்து ஒரு சினிமாவாக நம்மளால் பார்க்க முடியாது. பட் அதை ஓடிடியில் ரொம்ப வசதியாக கம்ஃபர்டபுளாக பண்ண முடியும். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் கான்டென்ட்டில் அவங்க எவால்வ் ஆகி இந்த மார்க்கெட்டுக்கு ரெசிப்ரோகேட் பண்ணுறாங்கிறத பொறுத்து அதோட சக்ஸஸ் மாறும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, இன்றைக்கி தமிழில் டுடே ரீசனபிள் டைம்ஸில் இருக்கக்கூடியனா, OTT is actually behind stars because they are new to the market and they want more visibility. I would strongly recommend and request all the OTT players to actually strike a balance. They do purchase one or two small films, but they still treat it as a small film. ஒரு ஸ்மால் ஃபிலிமை நீங்கள் பெரிய படமாக ஒரு ஓடிடியில் ப்ரொமோட் பண்ணி அதுக்கு ஆடியன்ஸ் இருக்காங்க, அவன் பொறுமையாக பார்த்துப்பான். இன்னைக்கு இல்லைனாலும் 3 மாதம். பட் ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த படம் இருக்குங்கிறதே சில சமயம் தெரிய மாட்டேங்க. பிகாஸ் தே ஆல்சோ ட்ரீட்டட் ஓகே, இது வந்து பெரிய ஹீரோ படம், நம்ம அதை இத்தனை கோடிக்கு வாங்குறோம், ஸோ அதுக்கு ரேஷியோவில் இவ்வளோ காசை போட்டு நான் ப்ரொமோட் பண்ணுறேன், வர்றது வரட்டும். அதான் இது சின்ன படம், இதை நான் வாங்கினது இவ்வளோ காசு தான், இதை எதுக்கு நான் அதில் ஒரு ரேஷியோ போட்டு தான் வந்து நான் ப்ரொமோட் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ இது வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்கிட்டையும் வந்து இந்த டிஸ்பாரிட்டி இருக்குது. லைக் ஐ had a fair amount of exposure towards almost all platforms except Netflix. I didn't have a chance to interact much with them, but with all the other players, I had a very fair amount of exposure about how they go about it. So still, OTT is also running behind stars. அப்படின்னா what will happen to the, ஏன்னா நீங்கள் வந்து சின்ன படங்களை ஓடிடிக்கு தான் எடுக்கணும்னு சொல்கிறீங்க, பெரிய படம் எடுத்தால் தான் இருக்கிறது வந்து ஒரு 10லேருந்து 12 ஹீரோ தான் இருக்காங்க தமிழ் சினிமாவில். தியேட்டர் அப்படின்னு போகிற ஹீரோயின்ஸ் அது ஹீரோயின்ஸ் அதோட கம்மி. தியேட்டரில் படம் எடுக்கிறதுக்கும் இவ்வளோ தான் ஆட்கள் இருக்காங்க. ஸோ தியேட்டர்லேயும் நாங்கள் படம் எடுக்க முடியாது. OTT ஆல்சோ வாண்ட்ஸ் ஒன்லி பிக் நேம்ஸ். Now what happens to the 90-95% of creators who wants to do content which doesn't need a star or which don't get a star? Not always you will get a star for a film இல்லையா அந்த மாதிரி. So I would say OTT has to actually spread his wings a little more and encourage good content and like what to say, wear it strongly as a badge that we develop this content. I think அந்த இதுக்கு போகிறதுக்கு வந்து I can even Hindi is there நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து I think it will take a couple of years or maybe the next cycle should bring in. But I feel lot of resistance and reluctance from that side. இப்போ நீங்கள் ஒரு நாள் கூத்து எடுத்தீங்கன்னா will you automatically think I'm going to cast a certain big names? Definitely yes, because that's how you get polluted after 3 films in the industry. நான் சொல்லுவேன் எப்பவுமே, நான் என்னன்னே தெரியாமல் சினிமாவில் ஒரு நாள் கூத்து எடுத்துட்டேன். I would never be able to go and do that again, because again that will be termed foolish. Because if I had gone for an action film or if I had gone for a gangster film, my filmography would have been different, and you will have all these big heroes to turn back and say, it's massy, it's action, it's spectacle, blah blah blah. No regrets. I really enjoyed making all my 3 films, and I would want to plan my next 3 films in a different way. So exploring new content, challenging myself in making films, and touching very impactful emotions and talking areas that is not heard so far, or the intricate emotions is my strength, and packing it with humor and action is all the entertaining elements that we need for the film that we can do. அது பிரச்சனை கிடையாது. So இப்போதைக்கு ஒரு நாள் குத்து definitely no. இப்போ so I'm happy ஒரு நாள் கூத்து came in 2015. Yeah, exactly. 2015 சொன்னீங்களா? 2016 release. 2016 yeah. So இப்போ இருக்கிற சூழ்நிலையில நீங்க வந்து are you tempted to say நானும் ஒரு பெரிய ஹீரோ ஷோ ஒரு ஆக்ஷன் படம் பண்றேன் அந்த மாதிரி ஒரு, because that seems to be the easiest way to go to the market. Is that something that you're considering? See, பெரிய ஹீரோ வச்சு படம் பண்ணுறது விருப்பம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ஆப்வியஸ்லி தட் கிவ்ஸ் அஸ் பிக்கெஸ்ட் விசிபிலிட்டி, அண்ட் ஃபார் எனி கிரியேட்டர் யூ வாண்ட் பீப்புள் டு வாட்ச் யுவர் ஃபிலிம்ஸ், ஃபர்கெட் த மனி தட் கம்ஸ் வித் இட். ஸோ டெஃபினெட்லி வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. நானும் பெரிய ஹீரோக்களை நிறைய பேரை மீட் பண்ணி கதை சொல்லியிருக்கேன். But I'm actually not in a hurry. That is the point here, and I'm quite comfortable in my skin. I'm not in a rush to somehow grab a big hero and run to the shoot. Because inge vandu, keeping all the names aside, the big films are not just content driven films. The big films are more of business these days. Yeah. And they're like a packaged product. More. Adu pannalam, but as a creator, when you really want to explore something, you really have to get into the essence of it. But for example, what Vetrimaran sir was able to achieve in Vidudalai is phenomenal. Nobody thought that film would collect so much. I don't know whether even he would have thought. To have Suri sir on the role, Sethu sir on the role, avlo periya padam, and the madriyana or content to do well theatrically is not just Vidudalai's success. It is the culmination of whatever he had built in his career in the last 10-15 years.
ஸோ ஃபார் அ டிரெக்டர் ஹூஸ் பேங்கிங் ஆன் கான்டென்ட், இப்போ இதே அவர் தனுஷ் சார் வச்சு பேசினா அதை பற்றி பேச மாட்டோம் நம்ம. தட் இஸ் டிஃப்ரெண்ட், தட் கம்போ பேக்கேஜ் இஸ் டிஃப்ரெண்ட். பட் தனுஷ் சார் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் இல்லாமல் ஒரு முதல் முறையாக சூரி சார் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சு இந்த மாதிரி ஒரு படம் கொடுக்க முடியும் போது யூ கெட் அ ப்ராடக்ட் லைக் விடுதலை, ரைட்? ஸோ நான் வந்து என்னென்னா ஐ வுட் லவ் டு ஒர்க் வித் ஸ்டார்ஸ் அண்ட் I am capable of balancing the commercial aspects of it and the craft aspect of it, but I'm not in a rush. I'm quite comfortable in my skin where I'm going to be here for some time. So let me enjoy the process, do films that I really like, and next is something, action is something I want to explore. So before people get tired of gangsters and blood, I think I think we're there. We're almost there. We just got tired of horror comedy, and we'll soon get tired of gangsters, and I think in some time. So before they get tired, I would like to explore an action space for sure. But that is again subject to the context of the film. I just don't want to chumma do an action because என்னால நிஜமாவே I'm trying to think of நெல்சன் வெங்கடேசன் ஒரு ஆக்ஷன் படம் பண்ணா அது என்ன மாதிரி படம் இருக்கும்னு it's running inside why my head. not? You never expected No. farhana from me. I'm not saying you're incapable, but I'm trying to think of the flavor என்ன மாதிரி It will be இருக்கும் fun because it's like that is interesting because exactly. I have a different approach towards action. Action is not about killing two people. Action is a lot of things. I love the way that Nolan conceives action. It's still, extraordinary. Inception is an action film or not? Yeah. And only one person gets shot. முக்கியமான ஆட்கள். So அந்த மாதிரி I have a different approach towards action. And I'm actually quite uncomfortable by the word pan-Indian. So ஆக்ஷன்னாலே திரும்பி உடனே pan-Indian இந்த ப்ரெஷர் வந்துடுது. தெலுங்குல இருந்து இப்போவே சார் நான் ஒரு 10 பேரை போட்டுருங்க சார் அடுத்த படத்தில் எல்லா ஆர்டிஸ்ட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு. அந்த மாதிரி நம்மளால பண்ண முடியாது. நல்ல கதை, அதில் ஒரு பெரிய ஹீரோ உட்கார வைக்கிறதுக்கான கதைன்னா நம்ம அதை கம்ஃபர்டபுளாக பண்ணலாம். But actually that doesn't even work because நான் வந்து okay என்ன விடுங்க நான் critic I have to see everything. But if I was an audience and ஒரு let's say ஒரு தெலுங்கு படத்தை ஒரு தமிழ் ஹீரோ போட்டா ஒரு தமிழ் ஸ்டாரை போட்டா that's not going to make me go watch it just because there is a Tamil star. அது I'll go because of actually the Telugu star. Exactly. Because அந்த சென்ட்ரல் protagonist யாரோ அவர் தான் இம்பார்ட்டன்ட், நாட் த சப்போர்ட்டிங்ல யார் இருக்காங்களோ அது தெரியல. அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கோட் பண்ண முடியும். I can't quote names. There are a lot of films which had these crossovers. We'll have this conversation a lot of films which had this crossovers or this bilinguals. It didn't work actually. Again, it boils down to one film. So Rajamouli sir was able to pull off things because he actually had his base in Telugu and very few artists came from other languages, and if you watch the film you are so convinced that this other language artist was a good choice. Yeah. Not just for the sake of it. அது அமேர் தான் கஷ்டம். இப்போ கட்டப்பா பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அந்த கேரக்டர் வந்து ஓகே. இப்போ ஜெர்சியில் சத்யராஜ் சார் பண்ணியிருப்பாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஃபீல் திஸ் இஸ் கிரியேட்டிவ்லி ஜஸ்டிஃபைடு அப்படின்னு. அது இருந்தால் நமக்கு பிரச்சனையே கிடையாது. பட் இங்கே அதுதான் பிரச்சனை. இந்த சினிமா கிளைமேட்டில் somebody is entering the field, they want to make a movie. இப்போதான் we've talked about how OTT is controlling content, இந்த மாதிரி stars வேணும், இது வேணும், அது வேணும். Somebody is coming into the field to make a movie. Obviously முதல் படத்திலே they're not going to get a very big budget. So what is the best kind of subject that இப்போ நெல்சன் வெங்கடேசன் வந்து படம் பண்ண வந்தா ஆப்வியஸ்லி நீங்கள் சொல்லிட்டீங்க ஒரு நாள் கொடுத்து பண்ண மாட்டீங்கன்ட்டு. இந்த சினாரியோவில் நீங்கள் வரும்போது தட் இஸ் 2023ல what kind of subject would you consider doing? See, my point would be you do a subject that you think you can execute well. That is more important than anything else. So which can be a small film, which can be a feel good film, which can be a romantic film, which can be a comedy film, or whatever it is. You can go and do it any film. We can actually do a out and right romance also. But if I would strongly recommend to have the theater experience in mind and make it a little more entertaining than how pure it has to be in terms of genre. இது வந்து purely talking from a commercial success point of view. I would always say don't get carried away by every Friday comment. It changes every Friday. It changes every month about what works in this industry. And there is a big bunch of comedy films that are getting ready to be produced this year because after the success of few films and they think comedy always works in theater. Not today. It's been working always. So it's not new. So I would say for a young creator, you always pursue what you think will work for you, what you think you will like it, and what story you have to tell the audience. But actually, நீங்க சொன்ன point that was interesting because what you think you can execute well, that's a nice point. Very because, true. Very true. Because see, you may want to do this, but உங்க sensibility அது இல்லாம இருக்கலாம். So இப்போ நான் வந்து நாசா பத்தி ஒரு கதை பண்ணணும்னு நினைக்கலாம். ஆக்சுவலா எனக்கு ஸ்பேஸ் கதை பிடிக்கும், or எனக்கு anything related to aviation பிடிக்கும். Unless or until I'm prepared to execute it well, there is no point in me touching that subject. So when you choose your first film, a lot of people will be judging you. See, cinema is one craft where
your job is judged by lakhs and lakhs of people. Not like any other job. ஸோ இப்போ ஆச்சா ஸோ அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் வரும்பொழுது ஸோ வி ஹாவ் டு ப்ளே டு அவர் ஸ்ட்ரென்த்ஸ். ஸோ யூ ஃபாலோ யர் ஹார்ட், யூ டூ த ஸ்டோரி தட் யூ லைக் அண்ட் யூ வாண்ட் டு டெல். பிகாஸ் அதில் வந்து உங்களோட யூனிக் வியூ இருக்கும். ஏன் அந்த கதையை நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிற யூனிக் வியூ இருக்கும். தட் இஸ் யோர் யூஎஸ்பி, தட் யூ ஷுட் நாட் லீவ் இட். பட் யூ ஆல்சோ என்கேஜ் how a theatre would react, because that will determine your success. நீங்கள் தேட்டருக்கு பண்ணுறீங்க அப்படின்னா, பிகாஸ் we are very specific about target audience these days. நீங்கள் தேட்டருக்கு தான் இந்த படம் பண்ணுறீங்கன்னா அப்போ அதில் வந்து இது என்கேஜிங் ஆகும், என்டர்டெய்னிங் ஆகும். ரெண்டு வார்த்தையும் தேவைப்படுது. earlier it was only engagement. இப்போ வந்து என்டர்டெயின்மெண்ட் தேவைப்படுது. ஏன்னா நம்மளுடைய அந்த 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 psychography of the society is rapidly changing. We are so used to 30-second entertainment these days. We are seeing people who are spending 2.5 hours, 3 hours in watching reels, but so restless in watching a story for 2.5 hours. உடனே லாக். ஸோ லாகை பற்றிலாம் நிறைய பேசுகிறாங்க, கதையை பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது நீங்கள் தேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட் ப்ளஸ் என்கேஜ்மெண்ட் ரெண்டுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்க நான் சொல்லுவேன். பட் ஸ்டில் டூ அ ஸ்டோரி தட் யூ திங்க் யூ வில் பி ஹாப்பி டு see on screen, ஸ்டோரி தட் யூ வாண்ட் டு pursue, you want to tell, and ensure you can execute it well. இப்போ என்டர்டெயின்மெண்ட்டாக என்ன சொல்கிறீங்க? சிரிக்க வைக்கணும் அந்த மாதிரி சொல்கிறீங்களா? எல்லாமே ஓடணும், பரபரப்பாக இருக்கணும். அவனை வந்து நான் வந்து இட் ஷுட் நான் தியேட்டரில் உட்காரும்போது போர் அடிக்கக்கூடாது. எக்ஸாக்ட்லி. That's what you mean. Because not every film may accommodate comedy or something. Not necessarily. இப்போ போர்த்துறையில் எடுத்துக்கலாம். It has laces of humor. I enjoyed the film. But it had the audience to know not to look at their phone or be deviated or distracted or something. அப்போ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் லவ் டுடே. லவ் டுடே ஸ்டில் என்கேஜ்ட் அஸ் so much. Love Today is like a classic reels type movie. Exactly. So but it was so good. It was a very sincere film, because from a filmmaking perspective இந்த கதையை வந்து அந்த டைரக்டர் எப்படி வேணா சொல்லிருக்கலாம், but I felt he approached it so sincerely, so that he took that entertainment part very seriously. He was so determined to entertain the film in top to end, irrespective to whatever it is, and it had fantastic moments in the film. So அதனால வந்து இது ரொம்ப தேவைப்படுது. அது எனக்கு தெரிஞ்சு என்னன்னா இந்த சோஷியல் மீடியாவோட இம்பாக்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்டையர் சோஷியல் மீடியா இஸ் மேக்கிங் அஸ் வெரி டிப்ரெஸ்ட். ஸோ எஸ்பெஷலி இப்போ பயங்கர ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் வந்து நமக்கு வந்து பீக்கில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ திஸ் வில் டோன் டவுன் டு அன் எக்ஸ்டென்ட். இப்போ ஐ see lot of people staying away from social media, blah blah blah. ஸோ இந்த சைக்கிள் வந்து we are so addicted to 30-second entertainment. அது அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் படம் பண்ண வரீங்கன்னா இப்போ you have to take this into account. அவங்க தான் சினிமாவுக்கு படம் பார்க்கவும் வர்றாங்க தேட்டருக்கு. ஃபஸ்ட்டு 3 நாள் வராங்க. தட் ஏன்னா உங்களுக்கு திங்கக்கிழமை காலையில் வந்து உங்கள் படத்தில் வந்து போதுமான ஆள் இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை தேட்டர் கிடைக்காது. அது ஒரு பெரிய பஞ்சாயத்து. முந்திலாம் வந்து படம் வந்து ஒரு ரிவ்யூ வந்து இந்த படம் நல்லா இருக்கான்னு தெரியறதுக்கு ஒரு 5-6 நாள் ஆகும். ஸோ தட் செகண்ட் வீக்கெண்ட் இஸ் சம்திங் மோஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் ஆர் பேங்கிங் ஆன். இன்னைக்கு செகண்ட் வீக்கெண்டே வந்து கிட்டத்தட்ட திங்கக்கிழமை காலையில் கில் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஷோவே போச்சு. ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட் இருக்கும்போது தென் நியூ டைரக்டர் கம்மிங் இன், யுவர் சக்ஸஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இஸ் குவைட் இம்பார்ட்டன்ட், அட்லீஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸிக்யூஷன். நாங்கள் கமர்ஷியலாக கூட வந்து அந்த மாதிரி மாறிடுச்சு. இப்போ முதல் படம் வந்து பெரிய நம்பர் கலெக்ட் பண்ணணுங்கிற கண்டிஷன் இப்போ இல்லை. இவருக்கு நல்ல படம் பண்ண தெரிஞ்சால் நம்ம அவரோட ஒர்க் பண்ணலாங்கிறதுக்கு இன்றைக்கி ஆர்டிஸ்ட்டு, ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் வந்து ரெடியாக இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இஃப் யூ நோ அ பர்டிகுலர் என்வாயர்மெண்ட் குவைட் வெல், ஆர் இஃப் யூ நோ அ ஸ்டோரி இன் அண்ட் அவுட், உங்கள் வாழ்க்கையில் நடந்தது இல்லை நீங்கள் பார்த்தது, அதை வந்து உங்களால் பெட்டராக எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னா யூ டேக் தட் திங். தட் இஸ் சம்திங் ஐ வுட் லைக் டு highlight. Yeah, but finally in like over the years director oda role onnu dhaan, that is to translate a screenplay into a visual form. Adu maradhu. But what today has or extra, what else does a director need, like to be have a long career? Because we speak of, I don't know, Balachandar, like or you know, all these people, they've had like very very long careers, you know, like 60s la ஆரம்பிச்சு ஒரு mid 80s 90s மட்டும் கூட ஏதோ வானமேல எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு, or மணிரத்னம், or whatever it is, or you know, Gautam's completed 20 something years, like Shankar has had such a long career. So ஒரு long career இன்றைய காலகட்டத்தில் ஒரு long career வேணும்னா what do you think a director needs to do? Command over the craft. அது போதுமா? Yeah, ஏன்னா வந்து cinema is actually a collaboration of so many people. So at times you might get a good script, நீங்களே ரைட்டராக இருக்கலாம், இல்லை வேற ஒரு ரைட்டர் எழுதலாம். At times you might not get a good script. If you have seen all successful names, if you take Balachandar, Balu Mahendra, Bharadwaj, even all these legends, and even Maniratnam sir for that matter, they have a different approach towards the films they shot, the content, the type of content, the emotions. 10 படம் 20 படம் எடுத்துருக்கலாம், ஒரு 3-4 படம் சரியில்லாமல் இருந்திருக்கலாம். But we have to focus on what they are good at, not bothered about what didn't work well or what the audiences didn't like. அது நமக்கு பிரச்சனை இல்லை.
ஸோ இப்போ அவங்களெல்லாம் பார்த்து இல்லை இன்னைக்கு கண்டெம்பரரியாக இருக்கக்கூடிய ஒரு வெற்றிமாறன் சாரோ செல்வராகவன் சாரோ இல்லை வந்து ரஞ்சித்தோ ஆர் ஈவன் தி நியூவர் பேட்ச் பிரதீப் ரங்கநாதன் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ லிட்ரலி see that this story can be told by anybody actually because it's open, it's there. இப்போ லவ் டுடே எடுத்துக்கலாம். The command the director had over that content in how to present it to my audience, that will define, because then you can pick any story and present it in a very unique way. So commandna எல்லாமே வந்துருது அதில். How do you perceive writing, how do you compose, அதாவது டைரக்டரோட வாய்ஸ் வெளிய வரணும். exactly நான் எல்லாமே சொல்கிறேன். How he treats music, how he chooses a location for his film, how he sets the mood, or in what perspective he sees a story. இப்போ நம்ம வந்து செல்வா சார் படம் அப்படின்னா we prepare for that film. வெற்றிமாறன் சார் படம்னா we prepare for that film. இப்போ சங்கர் சார் படம், மணிரத்னம் சார் படம்னா you're prepared, you know what to expect, you know, like you enjoy the process, the way he shows things. அது வந்து நீங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ ஒரு டைரக்டருக்கு அவரோட கிராஃப்ட் மேலே ஒரு கமாண்ட் வேணும். பிகாஸ் எவ்ரி திங் கேன் பி சோர்ஸ்ட். யூ கேன் சோர்ஸ் அ புக், யூ கேன் ஹையர் அ ரைட்டர். பட் இதுவே வந்து தட்ஸ் பின் த சேம் திங். ஸோ புதுசாக ஒன்றும் இல்லை. புதுசாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, தட் இஸ் இப்போ ஓடிடி வந்துச்சு, இது வந்துச்சு, அதாவது தியேட்ரிக்கல் ஆடியன்ஸ் குறைச்சிட்டாங்க, அதெல்லாம் இருந்தாலும் டைரக்டரோட வேலை இஸ் தி சேம். ஏன்னா இன்னைக்கு வந்து அதை ரொம்பவே வேல்யூ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈகோ சிஸ்டம் வந்து ஓகே இந்த கண்டென்ட்டுக்கு எந்த டேரக்டர் நம்ம கூப்பிடலாம் அப்படின்னு இருக்கு, எஸ்பெஷலி ஓடிடி சினாரியோ ஃபார் தட் மேட்டர், பிகாஸ் தேர் ஹேவிங் அ டீம், தேர் ரைட்டிங் அண்ட் ரைட்டர்ஸ் ஆல்சோ கமிங் அவுட், அந்த ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் ஆல்சோ நவ் ஹேவ் ஸ்கிரிப்ட்ஸ், தே ஹைரிங் டேரக்டர்ஸ், அந்த மாதிரி இருக்கும். இது இன்னும் பெருசாக தான் ஆக போகுது. வி ஆர் ஸ்லோலி மூவிங் இன்டு தி ஸ்டுடியோ செட்டப். ஸோ இஃப் அ டேரக்டர் ஹேஸ் தட் கிராஃப்ட், ஹேஸ் தட் கமாண்ட் அப்படின்னா he would be able to sustain, because everything is available. The craft is something that is quite inbuilt for a director. Now, how he sees this film, you give one script to two different directors, they make two different films, and which is more authoritative or more impactful will stay, and that's how he is going to survive in the market. I would say the so-called the marketing jigna is also a component today, but I think that changes, that keep evolving. I won't say you need that to survive a long career, which would be a very very wrong thing to put it across. But இன்னைக்கு அப்படி இருக்கிற மாதிரி ஒரு பெர்செப்ஷன் இருக்கு. Who markets your film well அப்படின்னு. Good film is a market product of its own that will market itself. So அதனால you develop the skill sets, command over a language. அந்த லாங்குவேஜ்ங்கிற வார்த்தை நான் தெரியுமா சொல்ல, இப்போ ரஞ்சித் has a specific language towards, மாரி has a specific language towards films. Then அதுதான் உங்களை அந்த கூட்டத்துல இருந்து வித்தியாசப்படுத்தி காட்டும். என் கதையை நான் இப்படி தான் சொல்றேன். I mean, you're talking about அந்த கண்டென்ட் தாண்டி அந்த visual language, everything. I would say how you use your sound. இப்போ தியாகராஜன் குமார் ராஜா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா the way he uses sound and visuals is of that's the way he uses color. the way he uses color. See, that's his command. அந்த மாதிரி நிறைய பேசலாம். இப்போ சார்பாட்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ நான் சொல்ற எல்லாமே இருக்கு. இந்த ஒரு ஆர்டிஸ்டோட லுக்கில் இருந்து, அவங்களோட பாடி லாங்குவேஜ்ல இருந்து, சமீபத்தில் ஒரு அந்த படத்தை நான் வியந்து பார்ப்பேன். ஒரு 20-25 கேரக்டர்ஸ் வந்து மனசில் பதிகிற மாதிரி ஒரு டைரக்டரால் ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படின்னா அது பேப்பரில் மட்டும் கிடையாது. He should have that command. I heard and I know that he had that script in his mind for very long period of time. சார்பாட்டா. ஆமாம், சார்பாட்டா. That's phenomenal. Very long period of time. ஸோ இப்போ ஒரு டான்சிங் ரோஸ் எப்படி இருக்கணும், ஒரு ரங்கன் வாத்தியார் எப்படி இருக்கணும், கபிலன் எப்படி இருக்கணும், கபிலன் பொண்டாட்டி எப்படி இருக்கணும், கபிலனோட ஃப்ரெண்டோட பொண்டாட்டி எப்படி இருக்கணும், இது எல்லாமே it brings out the command of a creator. அதாவது actually what you're saying is this, basically ஜெனரிக்கா இல்லாம ஸ்பெசிஃபிக்கா ஒரு வாய்ஸ் இருக்கணும், யூனிக்கா ஒரு வாய்ஸ். That's a good note to end this on. Thank you so much. Thank you. Because இது you know, like I think you're a unique director. Yes, there are some films of yours that I've liked better than others and all that. But I know, I watch all your reviews. You still want me to write better plots. So I would say Scorsese never was asking for a plot. So but that's my opinion. But I எனக்கு வந்து நெல்சன் வெங்கடேசன் படம்னா I'm always interested in knowing okay அடுத்து என்ன பண்ண போறாரு, because that I think is the basic involvement that a viewer has towards the director. Because எனக்கு வந்து அந்த ஒரு attachment வந்துட்டாலே, that is இவர் அடுத்தது என்ன பண்ண போறாரு, because I know that there is going to be something of interest in that movie. Whether the movie works or not is a different thing, but at least it makes me seek out what it is. And I think that's a good quality. Please maintain it. Thank you so much. And thank you so much, Galatta. Like I think Mr. Baradwaj Rangan watched my first film in the Prasad screens. He might not remember. Actually ஞாபகமே இல்ல. ஞாபகம் இருக்கு. நான் கூட்டம் தனியா வந்து கை கொடுத்துட்டு போனாரு. அந்த ரிவ்யூல அவர் என்ன எழுதினார்னா, the director had all reasons to have an happy climax, but he went for something else. அதுக்காகவே நான் போய் கை கொடுத்தேன் அப்படின்னு அவர் எழுதினாரு. So what he says after every film is important for people like us. ஸோ நாங்கள் வந்து அந்த படத்தை பார்த்துட்டு பரத்வாஜ் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு முக்கியமான ஃபேக்டர். Thank you so much. ஸோ அதனால I would like to end this on that note, and hopefully I'll make you
feel amazed in my next film or get more Fantastic. excited. Thank you so I'm looking much. forward to hear from you. So thank you for the kind words. Farhana is on Sony Live. Sony Live. So yes, hopefully many people watch it Yeah. that could not watch it in the theater, theaters. and maybe you'll get more feedback. Yes, So looking forward. all the best. Thank you so much. பல்லாவரம் ஃபோக்கஸ் மென்ஸ்வேர் இப்போது மேடவாக்கத்திலும் ஓப்பனிங் ஆஃபர் டி-ஷர்ட் வெறும் 19, ஷர்ட்ஸ் 79 மற்றும் அனைத்து ஆடைகளும் 799 கிடைக்கும்.